எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து சிகப்பரிசி வச்சு ஒரு ஆப்பத்துக்கு மாவு ஊறப்பட போகிறோம். வாங்க எப்படி ஊறப்படணும் அளவுகளோட பார்ப்போம். பாருங்க, இந்த உலக்கில் ஒரு உலக்கு சாப்பாட்டை இட்லி அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு உலக்கு போட்டுக்கிறணும். அதே அளவில் நம்ம சிகப்பரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிவப்பரிசி அதே அளவு ஒரு உலக்கு போட்டுறணும். அதே உலக்கில் சம அளவு சிவப்பரிசி எடுத்துக்கிறணும். ரெண்டையும் நல்லா 3-4 வாட்டி கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ வந்து இந்த எடுத்தோம்ல இதே உலக்கில் எந்த அளவு எடுக்கிறோமோ அதில் வந்து இந்த வருங்க ஒரு 1/4 பங்கு உளுந்து சேர்த்துக்கிறணும். ஒரு 2 ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறணும். ஒரு 2 ஸ்பூன். அப்போத்தான் அம்மா ஆப்பம் சுடும்போது நல்லா வெந்தய வாடையோட மணமாக நல்லா சூப்பராக இருக்கும். இது ரெண்டையுமே நல்லா தனித்தனியாகத்தான் ஊறப்படணும். ஒவ்வொருத்தர் ஒன்றா ஊறப்படுவாங்க. அப்படி ஊறப்படக்கூடாது. தனித்தனியாக ஊறப்பட்டு இதை நல்லா ஆட்டிட்டு அப்புறம் இதை ஒன்றா போட்டு ஆட்டணும். நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். அப்புறம் பாப்பா எப்படி ஆட்டுறது என்ன போட்டு ஆட்டுறதுன்றத பாருங்க. சூப்பராக நம்ம போட்ட உளுந்து வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு. 5 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை ஃபஸ்ட்டு இதை நல்லா ஆட்டி பொங்கவுமே அது கூட ஒன்றா அரிசியும் போட்டுறணும். அது கூட ஒரு கை சாதம் போடணும். சாப்பாடு மத்தியானம் வடித்த சாப்பாடு இருக்கும்ல அதையும் போட்டு ஆட்டி எல்லாம் நைஸாக ஆட்டிட்டு உப்பு போட்டு கரைச்சி நைட்டு முச்சுடும் பிடிக்க வச்சுட்டு காலையிலவே ஆப்பம் சுடணும். ஆட்டிக்கிடுவோம். பாருங்க, அந்த உளுந்து பாருங்க சூப்பராக இந்த மாதிரி பொங்கிருச்சு. இப்படி பொங்குன பின்னால்தான் நம்ம இந்த சிவப்பரிசியும் இட்லி அரிசியும் சேர்த்து ஊற போட்டிருக்கோம்ல அதையும் அதில் போட்டு நல்லா ஆட்டிடணும். அது கூட நான் வந்து இந்த ஒரு கைப்பிடி சாதம் மத்தியானம் உடைச்ச சாதம் ஒரு கைப்பிடி அதையும் சேர்த்து எல்லாம் போட்டு நைஸாக ஆட்டி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், தேவையான உப்பு போட்டோம். நைஸ் அந்த மாதிரி நல்லா நைஸாக ஓடிடணும். அந்த உப்பு போட்டதுனால இந்த உப்பையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஓட விட்டு சட்டியில் அள்ளி வச்சு நைட்டு பூரா பிடிக்கவும் அப்புறம் காலையில் எப்படி ஆப்பம் சுடுறன்றதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், சட்டியில் ஆட்டி அள்ளியாச்சு கரைச்சாச்சு. நம்ம மூடி வச்சுருவோம். காலையில் பார்ப்போம் எப்படி புளிச்சிருக்குன்றத. நம்ம ஆட்டி வச்ச மாவு நல்லா சூப்பராக புளிச்சுந்தா நல்லா பொங்கி இருக்கு பாருங்க. இதை வந்து நான் பூராத்தையும் கலக்க போகிறதில்ல. இது எங்களுக்கு தேவைக்கேற்பதே தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். நம்ம தேங்காய் பாலும் ஊற்றலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம ஊற்றுறது ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம ஆப்பம் சுற்றி ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாவு மிச்ச மாவு அப்புறம் நைட்டுக்கு சுடுறதுக்கு வச்சுக்குவோம். இப்போ நான் அதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் பால் இந்த வருங்க இந்த தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறணும். ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருப்பீங்க. 1/2 டம்ளர் குறைச்சிட்டே இருக்கும். தண்ணியாக ஊற்றினாத்தேன் நம்ம ஆப்பம் ஊற்றி சுற்றுறதுக்கு நல்லா இருக்கும். சிவப்பரிசி ஆப்பம் இன்னைக்கு ரெடி சுட போகிறோம். நம்ம வீட்டில் வந்து பச்சரிசி இதுகளை வச்சு ஆப்பம் சுட்டு போட்டிருக்கோம் வீடியோவில். இது வந்து சிவப்பரிசி மாவில் ஆப்பம். ஆனால் யாருமே பார்க்க மாட்டாங்க. எங்கள் வீடியோவை பாருங்க. அந்த கை மாதிரி இருக்கிறதுல வந்து தொடுங்க, லைட் பண்ணுங்க. அதில் தொட்டாலே அதுதான் லைட் பண்ணுறதுக்கு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் அடுப்பில் ஒரு ஆப்ப சட்டி நான்ஸ்டிக் சட்டி தான் வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். ஆப்ப சட்டி காஞ்சிருச்சு. அதில் ஒரு கரண்டி மாவு ஊற்றி இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் இப்படி சுற்றிடணும். சுற்றி கொஞ்சோண்டு சுற்றி லேசாக இப்படி எண்ணெயை விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடணும். ஆப்பம் சூப்பராக வெந்துடும். பாருங்கள், நம்ம ஊற்றின ஆப்ப மாவு வந்து அதுவாகவே நல்லா ரவுண்டாக சூப்பராக இருந்தால் வந்திருக்கு பாருங்க. எடுக்கிறதுக்கே நல்லா இப்படி வந்திருக்கு அழகா ஆப்பம். அடுத்து ஒரு ஆப்பத்தை நம்ம ஊற்றிக்கிடுவோம். சட்டியை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சுற்றணும். ரவுண்டாக சுற்றிட்டு நம்ம சுற்றி எண்ணெய் ஊற்றி அப்படியே ஒரு லேசாக ஒரு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்து டொசுண்டு அதுவாகவே தன்னால் கிளம்பி வந்துடும் மேலே. ஆனால் கொஞ்சம் 5 நிமிஷம் ஆகுது, லேட் ஆகுது கொஞ்சம் வேக. சிவப்பரிசி ஆகும் ஆப்பவாசி. பாருங்கள், இந்த மாதிரி ஆப்பம் நல்லா பந்து மாதிரி வந்துருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி சிவப்பரிசியில் ஆப்பம் ஒரு எந்த அளவு எடுக்கிறோமோ 1 டம்ளரா
சிவப்பரிசினா 1 டம்ளரு நம்ம இட்லி அரிசி எடுக்கணும். அதே அளவு 1/4 டம்ளரு உளுந்து, 2 ஸ்பூன் தான் வெந்தயம் போடணும். கொஞ்சோண்டு சாப்பாடு, மத்தியானோட சாதம் இருந்தால் அது கொஞ்சம் நான் ஒரே ஒரு கையிலையும் போட்டேன். அது இல்லைன்னா அவள் கூட அது பதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஆட்டி இந்த மாதிரி நைட்டு நல்லா புளிக்க வச்சு ஆப்பம் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து தேங்காய் பால் தான் அந்த ஆட்டி வச்சுருக்கோம். குருமா வச்சாலும் நல்லாயிருக்கும். நாங்கள் தேங்காய் பால் எடுத்து ஆட்டி வச்சுருக்கோம். நைட்டு குருமா வச்சுக்கலாம். நைட்டுக்கு தான் குருமா வைக்கணும். எப்படி இருக்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.